ISSM Placement Awards 2024 to 2026. First award, Most Impactful Student Award. Before presenting the award, I'd like to call Dr. Parki ma'am to give away all the awards. Okay. It's none other Sai Ganesh. So yes, we'd like to have a picture first and then we'll ask a few questions. Yes, over to Sai Ganesh, few words. First of all, thank you, sir, for nominating me first. And winning feels like இங்கே பேர் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அங்கேருந்து பேர் வர்றது, it feels so overwhelming. And thank you so much. And எல்லாருக்குமே சரி, லைக் மேம் சொன்ன மாதிரி தான், ஒரு கை தட்டினா மட்டும் பத்தாது. நான் சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சாலும் மிச்சவங்க அந்த கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருந்ததுனால தான் திஸ் ஆல் மேட் பாசிபிள். அண்ட் நிறைய லேட் நைட் கூகுள் மீட்ஸ் வச்சு வில் பி லைக் படித்தது அதெல்லாம் வாஸ் லைக் ஒரு மாதிரி நல்லா லைக் இது வந்து ஸ்டார்ட் ஆனதுன்னு பார்த்தா என்னோடய ஸ்கூல் டேஸ்லேருந்து. அப்போ வந்து யாரும் நமக்கு எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி சொன்னால் நல்லா இருக்குமே எல்லாரும் மாதிரி நானும் எதிர்பார்த்துருந்தேன். பட் அது யாருமே இல்லை, சரி நம்மளாக இருந்துட்டு போவோம் அப்படின்னு அப்போ ஸ்டார்ட் ஆனது தான் இட்ஸ் ஃபாலோயிங் இயர். ஸோ ஒரு மாதிரி இன்னரண்ட் கேரக்டருக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்குதுன்னும் போது ஐ எம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த இதில் லைக் என்னை ஷேப் பண்ணதில் ஐஎஸ்எஸ்எம்க்கு ஒரு பங்குண்டு. லைக் என்னதான் வந்து ஒரு மாதிரி ஸ்கூலுக்கு அப்புறம் யூஜி கரஸில் பெருசாக வெளி உலகத்துக்குள்ள டச்லேயே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் எல்லாருக்கூடயும் பழக கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பட் பழகினதுக்கப்புறம் இல்லை நம்ம பசங்களுக்கு நம்ம பண்ணாமல் இப்படி அப்படின்ற மாதிரி இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு அண்ட் அதுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். ஃபியூ வேர்ட்ஸ் சார். இந்த ஸ்டேஜில் இது வரைக்கும் பேசுனது கிடையாது. ஸ்டேஜில் பேசுனது கிடையாது. இந்த மாதிரி பையன் வாங்கினே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுக்கு மேலே பேசுறதுக்கு எனக்கு தெரியல. சார், ஒன் கொஸ்டின் ஃபார் யூ. ஒரு கொஸ்டின் இருக்குது உங்களுக்கு. உங்கள் பையன் இங்கே சேரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியல, அவங்க கிளாஸ் பசங்க கற்றுனதோட அவங்களுடைய ஜூனியர்ஸ் நிறைய பேர் கற்றுனாங்க. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேர்வெல் டே அன்னைக்கு அவங்க கிளாஸ் பசங்க ரொம்ப வருத்தப்பட்டதோட ஜூனியர் பசங்க நிறைய பேர் சாய் கணேசன் போகிறாங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. உங்கள் பையன் அந்த இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கான் அப்படின்னு நினைக்கிறோம். நீங்கள் ஐஎஸ்எஸ்எம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் தெரியும் உங்கள் பையன் வந்து கரஸ்பாண்டன்ஸில் படிச்சிருந்தாரு. படிச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் காலேஜ் ஆக்சுவலி அதுக்கு இருந்தான், லாஸ்ட் காலேஜ் ஐஎஸ்எஸ்எம் தான். இந்த மொமெண்ட்ல அவர் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இங்கே வந்துருங்க சார். நிறைய டெவலப்மெண்ட் இருக்குது சார். ஃபஸ்ட்டு சிம்பிளாக தான் இருந்தால் இப்போ போக போக நல்ல நமக்கு தெரியுது, நிறைய வெளி உலகம் நிறைய தெரிஞ்சிட்டு இருக்கு அவங்களுக்கு. வேறு
Muhammad Sirajuddin. Clap for both of them. And let me call both Kartikeyan and Muhammad Sirajuddin parents all to the stage. ஓகே, ஒரு ஃபியூ மினிட்ஸ் நீங்கள் ஸ்டேஜில் இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ரைசிங் ஸ்டார் அவார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் ஈஸி டு கெட் ஆக்சுவலி. இந்த அவார்டு வாங்கின எல்லாருமே கடந்த காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டயரிங் பண்ணியிருக்காங்க. லைக் டு ஸ்டார்ட் வித் கார்த்தி மேல் இந்த அவார்டு 2 பேத்துக்கு நாங்கள் பிரித்து கொடுத்துருக்கோம். ஒருத்தருக்கு ஆக்சுவலி அவார்டு ஆனால் கார்த்திடி அண்ட் முகமது சிராஜுதீன் 2 பேத்துக்குமே கொடுத்துருக்கோம். இது ஏன் கொடுத்துருக்கோம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் ஐக்கிஸ் இங்கே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக நாங்கள் யூடியூப்ல அப்லோட் பண்ணுறோம். இதை ஒரு முறை பார்க்கும்போது பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்கும் உங்களுக்கு. கார்த்திடி பேரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருந்து எனக்கு எப்பவுமே கால் வரும். 2 விஷயத்துக்காக தான் கால் வரும். ஒன்று, சார் அவனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்வாங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியல் டேஸில் நானும் எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும், இல்லை சார் எப்போ தான் லீவ் கேட்குறாங்க அப்படின்னு. பட் ஆனால் ஒரு முறை அவன் இங்கேருந்து வேலூர் போயிட்டு வரும்போதும் அவன் நிஜமாலே அவன் அவ்வளோ ஹெல்த்து ரொம்ப மோசமாகி ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை கூட ஏதாவது ஒரு வேலை கொடுத்தோம் அப்படின்னா, இன்னைக்கு அவனோட அட்டையை பார்த்தீங்களா, நான் வந்து கேட்டேன் வெட்டிங் ரிசப்ஷன் வந்து வந்திருக்கா இல்லை வெட்டிங் ரெடியாக இருக்கலான்னு கேட்டிருந்தேன். பட் சி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அவன் வேலூர்லேருந்து வரும்போது இப்படி வரவே இல்லை. நான் அவனை பார்க்கும்போது இப்படி இல்லை. ஒரு முறை ஸ்டேஜ் ஏறும்போதும் இங்கிலீஷ் பேசும்போதும் அவ்வளோ சிரமப்படுவான். பட் ஒரு முறையும் அந்த கஷ்டத்தை மூஞ்சிலே காட்டிக்க மாட்டான், பயத்தி காட்டிக்க மாட்டான். அவ்வளோ தூரம் டஃப்பாக இன்னைக்கு வந்திருக்கான். அவங்க அப்பாவை ஆக்சுவலி ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இந்த இடத்துல, கண்டிப்பாக பேசணும்னு சொன்னவர்கிட்ட. சேமே சிராஜுதீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2024 பார்க் ஹோட்டலில் நான் வந்து அவனை மீட் பண்ணேன். அன்னைக்கு வந்து சென்னை எக்ஸ்போ நடந்தது. சென்னை எக்ஸ்போ நடந்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6:15 இருக்கும். 6:15 என் டீம்ல எல்லாரும் நினச்சி போயிட்டாங்க. கடைசியெல்லாம் எப்படின்னு நினச்சிடுவேன். அன்னைக்கு நான் காலைல சாப்பிடல, மதியானம் சாப்பிடல. 6:15 சரி இவங்க வந்து பக்கத்தில் வந்து வேற ஒரு பெங்களூர் காலேஜில் உட்காந்து பேசிட்டு ஆல்மோஸ்ட் அவங்க அட்மிஷன் எடுத்துட்டாங்க. அடுத்து வராங்க, நான் யோசிக்கிறேன் உட்காந்து பேசலாமா வேணாமா, சரி கடைசியால் தான் பேசிட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 6:15 உட்காந்தேன். 7:25 வரைக்கும் நான் இன்னைக்கு பேசினேன் அவங்க கிட்ட. பேசுறதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் கண்டிப்பாக இங்கே சேர்றேன் சார் அப்படின்னாங்க. அது மேட்டரே கிடையாது. சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. எவ்ரி சிங்கிள் டைம் நான் பேரண்ட்ஸ் மீட்டிங் யார் வீட்டிலேருந்து ஒரு அம்மா வருவாங்க இல்லை அப்பா வருவாங்க. எவ்ரி சிங்கிள் பேரண்ட்ஸ் மீட்டிங்கும் 2 பேருமே வருவாங்க. 2 பேருமே வந்து சார் பையனை எப்படி பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு கேட்பாங்க. அந்த ஜேர்னியை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்த எக்ஸ்போல வந்து பார்த்தீங்கன்னா அவனோட தம்பி இப்போ ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. அவன் தம்பி சேர்த்துட்டாங்க. அப்போ யோசிச்சு பார்த்தேன், 1 மணி நேரம் 2 வேளை சாப்பிடாம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசிட்டோம்ல, தம்பியும் சேர்த்தாங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்னொரு 6 பேரை அவனோட ஜூனியர்ஸ் அவனோட சீனியர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 6 பேரை வந்து ISS சேர்த்துருக்காங்க. பட் அங்கே நிக்கல. சிராஜுதீன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டாமரிங் இஷ்யூஸ் இருக்கும் பேசும்போது. ஒரு இன்டர்வியூக்கு முன்னாடி வந்து ஒரு இன்டர்வியூ லூஸ் பண்ணும்போது கூட வந்துட்டு சார் ஸ்டாமரிங் இருக்கு, கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை அதிகமாக இருக்கும். நான் சொல்றேன் நீ வரியே பண்ணாத, நீ இப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. வருஷான்னு சொல்லிட்டு சரவணபவனுடைய கம்பெனியில் அட்டன் பண்ணும்போது கூட நான் சொன்னேன், எல்லாம் ஒன்றும் இல்லை நீ போய் அட்டன் பண்ணி பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஒரு பாயிண்ட்ல HR வந்து எங்கிட்ட கேட்டாங்க, லிஸ்ட் கொடுத்தாங்க. ஒரு 10 பேர் எடுத்தாங்க அப்படின்னா 8 பேர் அவங்க சூஸ் பண்ணுவாங்க. 2 பேர் எங்களுக்கு லிவரேஜ் கொடுப்பாங்க. 2 பேரை நீங்க சூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு மனசுல வேண்டே போனேன். அந்த 2 பேர்ல சிராஜுதீன் பேரை நம்ம டிக் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஆனா இயல்பா மெரிட்ல அந்த 8 பேர்ல அவனு ஒருத்தராங்க. ஆக்சுவலி சில நாம கை தூக்கி விடணும்னு நினைச்சா கூட கடவுள் மேலேருந்து இல்லை, ஆல்ரெடி டிசர்விங் தான் அப்படிவாங்க. கார்த்திகை அதே மாதிரி தான் பிரிட்ஜர் பிரின்ஸ்லாம் போய் நிற்கும் போதும் நான் ஒன்றும் சொல்லவே இல்லை, நீ போ நடக்கும்னு எக்ஸ்ட்ரானரியா போட்டா இன்னைக்கு பெரிய பொசிஷன்ல இருக்கான். கண்டிப்பா ஐ கெஸ் தேங்க்யூ ஸோ மச். உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன். எஸ் கார்த்தி. ஹலோ ஹால். இந்த ஹலோ ஹாலுக்கு பெரிய ஸ்டோரி இருக்கு. நான் ஆக்சுவலாக VIT யூனிவர்சிட்டியில் படித்தேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த இடத்துல நான் பெருசாக ஸ்டேஜ் ஏறினது கிடையாது, எனக்கு சான்சஸும் கிடைச்சது கிடையாது. இந்த இடத்துல என்னை ரெகக்னைஸ் பண்ணி ஸ்டேஜ் ஏற்றி எனக்கு இவ்வளோ சொல்லி கொடுத்த ஐஎஸ்எஸ்எம்க்கும் ரஞ்சித் சாருக்கும் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ்க்கும் மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் பெரிய தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன்.
தேங்க்யூ. வேலூர்ல இருந்து வராங்கன்னு சொல்றாங்க இல்லையா? Every day he travels from Vellore to college. He didn't stay here. Every day he comes, travels. but majorly he travels on the Friday, Saturday முடிச்சு then he'll come back. Okay. ஓகே, இந்த அவார்டை யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? உண்மையிலே யாருக்கு டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? லைக் ஃபர்ஸ்ட் எனக்கு என் கோல்ஸ் என்னன்னே தெரியாது. ஓகேவா, நான் பெருசாக என் பேரண்ட்ஸ்கிட்டையும் பெருசாக பேச மாட்டேன். இங்கே வந்து தான் நான் பேச கற்றுக்கிட்டேன் ஆக்சுவலாக. அதுதான் ஒரு உண்மை. என் கோல்ஸை எனக்கு செட் பண்ண சொல்லி கொடுத்தது ஐஎஸ்எஸ்எம் தான். ஸோ ஐ டெடிகேட் திஸ் அவார்ட் டு ஐஎஸ்எஸ்எம் இட் செல்ஃப். உங்க பேரண்ட் கிட்ட பேசலாம், உங்க பையனே பேசலாம், நீங்க தைரியமா பேசலாம். அவனை நீங்க பேசுறதே நீங்களா? எங்கள் அம்மா கொஞ்சம் இன்ட்ரோவர்ட். அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்ல ஆசைப்படுறாங்க. தேங்க்ஸ் ஃபார் ஐஎஸ்எஸ்எம். கார்த்தி அவங்க அம்மா இன்ட்ரோவர்ட்ன்றான். ஓகே, சிராஜுதீன், தேங்க்யூ. எல்லாரும் கம்பீரமாக பேசா இருக்கு. யாரை பார்த்து இது சொல்றது தெரியல. இந்த அவார்டு வந்து சின்சியராக டெடிகேட் பண்ணோன்னா வந்து டு த ஃபேக்கல்டிஸ், அதாவது ப்ரீவியஸ் ஃபேக்கல்டிஸ், அச்சு மேம், அரவிந்த் சார், அப்புறமா சாண்ட்ரா மேம். ஸோ அவங்க இல்லைன்னா நான் இங்கே இல்லை. ஸோ அவங்களுடைய எஃபர்ட் வந்து சின்சியராகவே வந்து இருக்குன்னு சொல்லணும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் பிரின்சிபல் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவார். எப்போ ஃபோன் பண்ணாலுமே வந்து டக்கு ரெஸ்பாண்ட் இருக்கும் அவர்கிட்டருந்து. ஸோ பிரின்சிபல் சார்கிட்டேருந்து எப்போவுமே வந்து இது இப்போ இல்லை அப்போ இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்காம இக்னோர் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. ஸோ ட்ரூலி இன்ஸ்பைரிங் மேன். தேங்க்யூ. தேங்க்ஸ். அப்படியே கொஞ்சம் அவனை பார்த்துக்கோங்க. ஓகே, டு த பேரண்ட்ஸ். சார் ஜென்யூனாக சொல்லணும்னா நான் என் ஒய்ஃப் நல்ல ஸ்டேஜ் பேசுகிறேன் சார். அவங்களே பேசுகிறேன். குட் ஈவினிங். தேங்க்யூ ஃபார் ஐஎஸ்எஸ்எம். என்னோட சன் ஆக்சுவலாக வந்து ரொம்ப பேச மாட்டான், ரொம்ப எதுலேயுமே நிற்க மாட்டான். முன்னாடி இப்படி கூட வந்து நிற்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயம். எப்பவுமே எங்கே போனாலும் பின்னாடி இருப்பான், முன்னாடி வரமாட்டான், யார்கிட்டையும் பேச மாட்டான். போய் பின்னாடி தான் இப்போ முன்னாடி வான்னு. ஆனால் அதோட சேஞ்ச் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஐஎஸ்எஸ்எம் தான். அவன் இன்ட்ரோவர்ட்ன்ற வார்த்தையிலேருந்து சேஞ்ச் ஆகி எக்ஸ்ட்ரோவாக வந்ததுக்கான ரீசன் ஐஎஸ்எஸ்எம். நிறைய ரொம்ப ஷை பண்ணுவான், பேச எல்லாமே இப்போ எல்லாமே தைரியமாக வாங்க செய்யலாம், வாட் எவர் இட் இஸ் ஹேப்பன், வாங்கம்மா செய்யலாம், எல்லாம் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் நிறைய இருக்குது இப்போ அவங்ககிட்ட. மற்ற பெருசாக எனக்கு சொல்ல தெரியாது. இந்த விஷயம் ராஜிதன் கிட்ட ரொம்ப சேஞ்சஸ் நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஐஎஸ்எஸ்எம். உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு மேம். ஆக்சுவலி அந்த கொஸ்டின் நீங்கள் முடிச்சிடணும். ஆக்சுவலி எல்லா பேரண்ட்டும் எனக்கு கால் பண்ணி வித்தியாசமாக கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, பையன் படிக்க மாட்டான் அது இதுன்னு சொல்லிட்டு. இவங்க எனக்கு எப்பவுமே கால் பண்ணி ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் தான் சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் கேம் விளையாடுறான் சார், இன்னும் கேம் விளையாடுறாங்க, அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கான். அது சொல்லவே இல்லை நீங்கள். இல்லை, அதுதான் சொல்கிறேன். ஃபோனு எப்பவுமே, அதாவது நானும் என் ஹஸ்பண்டுமே சொல்கிறேன், இப்படியே இருக்கான், என்ன சேஞ்ச் கொண்டு போகிறான்னு தெரியல அப்படின்னா. இப்போ உண்மையாக அவன் பிளேஸ் ஆகிருக்கான். இவன் அதாவது ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறான். நான் சொன்ன மாதிரி இந்த ஒர்க்கு அந்த ஒர்க்கு இப்படி தான் செய்வேன் அப்படிலாம் இல்லை. நாங்களுமே சொல்லுவேன், இவ்வளோ டைமிங் இருக்கேடா, இல்லைம்மா வில் ஒர்க் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணாதம்மா சரியாக இருக்கும், பண்ணுறேன் போகிறேன் செய்கிறேன். நானும் அவங்களுமே வேண்டாம் இது சரியாக வருமானு யோசிச்சேன். இல்லைம்மா ஐ கோ ஐ ஒர்க். இந்த விஷயத்தில் அவன் கிளியராக இருந்துட்டு இந்த பாஸ்ட் 3 months அவன் போயிட்டுருக்கான். அதில் நிறைய ட்ராபேக்ஸ் முன்ன பின்ன கூட எல்லாமே ஒரு ஆஃபீஸில் இருக்கும், இது அப்படிதான்னு சொல்லிட்டு ஹேண்டில் பண்ணுறான். அது வந்து ரொம்ப எனக்கு சந்தோஷம். அது இவன் எடுக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது இது பேக் போன் ஆஃப் ஐஎஸ்எஸ்எம். அதுதான் நான் சொல்லுவாங்க, பேக் போனாக இருக்கிறது ஐஎஸ்எஸ்எம் தான் இதுக்கு. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச். இன்னும் கேம் ஆடுறாண்ணா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ அவருக்கு.
ஹாங்காங் போயிட்டு வந்ததுலேருந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கான் போல. ஓகே, எஸ். How do you feel, Pradip, from the Transformation Award? Yeah, so good evening, to be honest. So எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாபு சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸோ பிகாஸ் ஆஃப் இட் ஹேப்பன். அண்ட் தென் ரஞ்சித் சார். ஸோ ஏன்னா லைக் ஐஸ் மறுபடியும் மேட் அ ப்ராமிஸ் டு மை ஃபாதர் தட் பையனை சேர்க்கும்போது நல்லா பார்த்துக்கோங்க சார். அதுக்கப்புறம் ரியலி கிரேட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தென் கடைசியாக ப்ராக்ரஸ் அப்போ தான் எல்கேஜியில் கூட்டிகிட்டு வந்து நினைக்கிறேன் ஸ்டேஜுக்கு. ஸோ அதன் தட் திஸ் இஸ் த செகண்ட் டைம். ஸோ ஐ எம் ஃபீலிங் ஸோ கிரேட்ஃபுல். அண்ட் ஃபேக்கல்ட்டிஸ், ஸோ ஃபேக்கல்ட்டி சொல்லப்போனால் ஃப்ரம் இனிஷியல் டேஸ் ஃபேக்கல்ட்டிஸ்லேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற எல்லா ஃபேக்கல்ட்டிஸும் தேங்க்யூ. அண்ட் அகிலா மேம் தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பெஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவார்டு வாங்கியிருக்கீங்க. கிட்டத்தட்ட டிவிஎஸ் எம்ரால்ல வந்து எக்ஸிக்யூட்டிவாக ஜாயின் பண்ணி அசிஸ்டன்ட் மேனேஜராக ப்ரொமோட் ஆகி இன்னைக்கு ஃபைனல் செமஸ்டர் ரிசல்ட்ஸ் வரதுக்கு முன்னாடியே பெரிய அவுட்ரீச் வந்திருக்கீங்க. 2 கண்ட்ரி பார்த்துட்டீங்க, அதில் ஒரு கண்ட்ரி நீங்களே போனீங்க, ஒரு கண்ட்ரி கம்பெனிலேருந்து விசிட் பண்ணி உங்களை கூட்டு போயிருக்காங்க. அகெயின் அந்த எக்ஸ்ட்ராடனரி க்ரோத் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஸோ யா, டு பி ஆனஸ்ட் இனிஷியல் டேஸில் வந்து லைக் யூஜி வரைக்குமே நான் சொல்கிறேன், இட் வாஸ் ஒரு பேம்பர்டாக தான் இருந்தேன். ஸோ ஆஃப்டர் தட் இந்த எம்பிஏ வந்ததுக்கப்புறம் ரியாலிட்டினா என்னென்னு ஹிட் ஆச்சு. ஸோ நம்ம போய் எஃபர்ட் போகணும், நம்ம எஃபர்ட் அங்கே இருந்தால் தான் ஆக்சுவலி வி ஹேவ் டு அச்சீவ் சம்திங் வந்து. ஸோ டிவிஎஸ் எம்ரால்ன்ற பட்சத்தில் 25 இன்டர்ன்ஸ் கிட்ட போயிருந்தோம். ஸோ ஆஃப்டர் தட் அதில் ஒரு ஒன் ஆஃப் த குட் கேண்டிடேட் செலக்ட் ஆகிருக்கேன். ஸோ ஆஃப்டர் தட் எவ்ரி திங் ஹேப்பன். இட் வாஸ் லைக் ட்ரீம் ஃபார் மீ. அதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சா இன்டர்னாக போனேன், மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி ஆனேன், ஆஃப்டர் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆனேன், ஆஃப்டர் அசிஸ்டன்ட் மேனேஜர். இது எல்லாமே வித்தின் அ டைட் ஃப்ரேம், ஒரு 6 months எல்லாமே நடந்தது. ஸோ இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு லாஸ்ட்டு ஒரு 2 years பிஃபோர் சேர்றதுக்கு முன்னாடி இப்போ இந்த ஸ்டேஜ் டாக்லாம் டு பி லிட்டில் பிட் டஃப்பாக இருக்கும். பட் இஃப் ஆஃப்டர் தட் ஒரு மீட்டிங்ஸ் அவ்வளோ பண்ணியிருக்கேன், அவ்வளோ ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் தட் ஆல் கேம் ஈஸி வித் மீ. ஸோ இட் ஆல் ஹேப்பன். ஸோ இனியும் மேக்ஸிமம் என்ன புஷ் பண்ண முடியும்னு சொல்லி பண்ணியிருக்கேன். சார் ஃபியூ வேர்ட்ஸ் சார். No issues. So good evening. I am Pradisha. I'm like elder sister to Pradip. Actually, I'm very proud. As in, நான் மட்டும் இல்லை, ஃபேமிலியில் எல்லாருமே. Because I've seen him take calls at any hour of the day. 4:30 US clientsல இருந்து இப்போ நைட் வரைக்கும். அண்ட் அவன்கிட்ட பதில் இருக்குது. அந்த வீடு விற்கிறதுக்கு அவங்க என்ன கேட்டாங்களோ he has a proper explanation. He can negotiate terms. The other day கூட பால்கனியில் வெயில் பார்த்து கேட்டாங்க. Client was able to give an explanation for that also. So all these training, it has come from ISSM for sure. And thank you so much. Because our elder sister us, to see him grow through all these years, to take the burden, like share pandrathu, everything, it means so much. And thank you to the school. Thank you so much. Thank you so much. என்கிட்ட இண்டஸ்ட்ரி ஆன்சர்ஸ் எடுக்காமலே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். எடுத்துருந்துருந்தோம் ஒரு ரவுண்டு. தேங்க்யூ ஸோ மச். எஸ். Jonathan is working in Bluestone and he is currently as a training and development manager in HR and he is in Mumbai. That's why he couldn't able to come. He might join us in virtual mode. I'm just trying to get him online. And the award goes to, again it is shared with 2 students and it's with Jonathan and Monishwaran. Honorable immediate Pastor Treasurer of ISSM Ministry. So first of all, thanks for this award. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ ஃபஸ்ட் நான் ஐஎஸ்எம் வரும்போது நான், என் ஃப்ரெண்ட் சூர்யா, தர்ஷினி 3 பேர் தான் வந்தோம். நாங்கள் சேர்ந்தது லைக் பார்க் ஹோட்டலில் மதன் அவங்க மூலியமாக தான் வந்தோம். ஃபஸ்ட் டைம் வரும்போது எனக்கு தர்ஷினி என் ஃப்ரெண்ட் அவங்க தான் சேர்ந்தாங்க. அவங்க சேர்ந்ததுக்கப்புறம் லைக் இது மாதிரிலாம் இங்கே சொல்லிடுறாங்கடா, லைக் போனோம்னான்னு சொல்லிட்டு நானும் சூர்யா நெக்ஸ்ட் டே வந்தோம். அப்புறம் எங்கள் அம்மா லைக் என்ன சொன்னாங்க, நம்பலை முன்னாடி நான் வந்து லைக் இது மாதிரிலாம் வருவேன், இந்த அவார்டு அவங்க வேலைக்கு இங்கே நான் படித்து நல்லா வேலைக்கு போவேன், அது மாதிரி எதுவுமே நம்பலை. பட் நான் இவ்வளோ இந்த அவார்டு வாங்கினதுக்கு ரொம்ப டு பி ஹானஸ்ட், மோனீஸ்வரன் பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட்போர்ட் ட்ரைனிங்கில் கோவாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4-5 days நான் தூங்காமல் இருந்தேன். அப்படின்னா எனக்கு அடுத்து தூங்காமல் இருந்த மோனிஷ் தான். ஹீரோ போயிட்டு ரன் பண்ணி ஓடிட்டு இருந்துட்டு வித் டெடிகேஷன் எக்ஸ்ட்ரானரியாக ஒர்க் பண்ணல வந்து மோனிஷ் அடிச்சுக்கவே முடியாது.
இது தேங்க்லெஸ் ப்ரொஃபஷன் சொல்லுவாங்க மோனீஸ்வரன் ஆக்சுவலி இந்த ட்ரெஷரி மினிஸ்ட்ரி எல்லாத்தையும் அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதுக்கு ஐ கெஸ் யூ டிசர்வ் திஸ் அவார்ட். தேங்க்யூ ஸோ மச் மோனிஷ். தேங்க்யூ. An award goes to Vishnu Shankar. I'm the boss of the town, sitting high up on my throne. You know I'm bossing the crown. I'm the king of the city. I'm the boss of the town. And if you step up, I can put you 6 feet under the ground. Yes, Vishnu Shankar. ஹாய் சார். Remarkable student. அப்படி தெரியல. ஓகே. நீங்க பேசணும் இந்த ஷூர் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். ரொம்ப கிட்ட க்ளோஸ். Okay, first of all, thanks to my parents and ISSM Business School. And I would like to thank my parents first because they have trusted me so much. Okay, காலேஜ் சேர்றதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தோட இருந்தேன். தலையிலே தட்டி ஒழுங்காக MBA போடு அப்படின்னு சொல்லி இங்கே கொண்டு வந்தாங்க. Then to my faculties and Ranjit sir, Babu sir, and thanks a lot to all. That's it, sir. சத்யபாமா டு ISSM to infinity, எப்படி ஃபீல் பண்றீங்க? Very nice, sir. It was an incredible experience for me. Like 0 to 10 அப்படின்னு சொல்லலாம் சார். 0 to 10 அப்படின்னு சொல்லலாம். Like without a basic knowledge of industries and to ISSM. ஸோ இங்கே வந்து ஒரு 4 விஷயம் கற்றுக்கிட்டு தென் அடுத்த ஸ்டெப் போகிறதுன்றது நிறைய இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ், நிறையா இன்டர்வியூஸ். ஸோ அது லீட் பண்ணது தான் இன்ஃபினிட்டி சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். ஸோ ஐம் ஹேண்ட்லிங் 2 airlines now, as I said. ஸோ ஐம் வெரி ப்ரௌட் ஆஃப் மீ itself, sir. ஓகே, பிஃபோர் அவங்க பேரண்ட்ஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த அவார்டு அவனுக்கு ஏன் கொடுக்கணும் அப்படின்ற ஐ வுட் லைக் டு ஷேர் அ ஸ்மால் மெமரி. அப்புறம் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெப்டோன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு இன்டர்ன்ஷிப் அனுப்பிச்சு வச்சுருந்தோம். ஜெப்டோ உங்களுக்கு நீங்கள் எல்லாம் தெரியலையா? 10 minutes குயிக் டெலிவரி கொடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். பெண்டு கழட்டிடுவாங்க, பொருள் எடுக்கணும், கரெக்டாக கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா மேனேஜர் லெவல் பொசிஷன் தான் சொன்னாங்க, குவாலிட்டியில் தான் கொடுக்குறோன்னு இருந்தாங்க. பட் ஆனால் இனிஷியல் ஒர்க்கு கற்றுக்கணும்ல, டெலிவரி அப்போ ஃபஸ்ட்டு அந்த பொருளை எடுத்து பேக் பண்ணணும், அடுக்கணும், இந்த ஒர்க் தான் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் நம்ம பண்ணிக்கிறது 12-15 மணி நேரம் வேலை. நாங்கள் ஒரு 25 பேர் அனுப்பிச்சோம். அதில் ஒரு 6-7 பேரை தவிர்த்து மற்ற எல்லாரும் திரும்ப வந்துட்டாங்க. நான் மேனேஜர் சட்ட கசங்காமல் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெளில வந்துட்டாங்க. அப்போ டிரான்ஸ்க்ளவுட்னு ஒரு கம்பெனி, அது விர்ச்சுவல் இன்டர்ன்ஷிப், அது ஆன்லைன் இன்டர்ன்ஷிப். ஜெப்டோவில் பிளீற மாதிரி இங்கே இன்டர்ன்ஷிப். நீங்கள் நம்ப மாட்டீங்க, திஸ் இஸ் த ஒன் ஃபெல்லோ ஹூ கேம் டு மீ பேக். சார் ஒரு வாரம் நான் அதை போய் பார்க்குறேன், அப்புறம் என்னன்னு சொல்கிறேன்னா ஒரு வாரம் கழிச்சு என்ன சொன்னேன்னா, சார் 25,000 ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க, அது பெரிய மேட்டர் இல்லை. பட் ஒரு முறையும் அந்த பொருளை அடுக்கும் போதும் எந்த பொருள் எங்கேருந்து வருது, ஒரு ஸ்டாக் எங்கேருந்து எப்படி வருது, நான் லாஜிஸ்டிக்ஸில் போகணும்னு நினைக்கிறேன், இந்த பொருள் எங்கேருந்து எப்படி போகுது, எப்படி ரூட் ஆகுது, ஏன் உயரமான இடத்துல ஒரு பொருள் எடுக்கிறாங்க, கம்மியான இடத்துல ஒரு பொருள் எடுக்கிறாங்க, எது ஃபாஸ்ட் மூவிங், எது ஸ்லோ மூவிங்னு இப்படி இவ்வளோ லேர்னிங் இருக்குது சார். ப்ளஸ் நான் இதை பண்ணிகிட்டே இருக்கும்போது டிரான்ஸ்க்ளவுடில் இன்னொரு இன்டர்ன்ஷிப்பும் சைமல்டேனியஸாக பண்ணுறேன்னு சொன்னான். சரி, ஸோ அதையும் பண்ணுடா அப்படின்னு 2 இன்டர்ன்ஷிப்பையும் கரெக்டாக முடிச்சிட்டான். முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஹவுஸ் ஆஃப் ஷிப்பிங்னு ஒரு இன்டர்ன்ஷிப் வந்துச்சு. அந்த இன்டர்ன்ஷிப் போகும்போதும் பசங்க யோசிச்சாங்க, இது சின்ன கம்பெனி போகலாமா, நம்ம இல்லை சார் நான் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னா. லாஸ்ட்டாக இன்ஃபினிட்டின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனி வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏரோப்ளைன், கிட்டத்தட்ட ஏர்லைன் பிஸ்னஸ்க்கு சாஃப்ட்வேர் எழுதக்கூடிய கம்பெனி. அந்த கம்பெனியில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் எங்கெல்லாம் ஃபுல்லாக இருக்கும் பிஸ்னஸில் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு சொல்யூஷன் கூட பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக இன்னைக்கு வந்து சேஞ்ச் ஆயிருக்கான். கிட்டத்தட்ட 50,000 rupees ஆஃப் சேலரி வாங்குறான்னு வச்சுக்கோங்க. ஃபைட் சேலரி. அந்த ரோலுக்கு அன்னைக்கு நம்ம சொல்லும்போது எடுத்துக்கிட்ட அக்செப்டன்ஸ் ப்ளஸ் நான் ஜெயிச்சே தீரணும்னு விடாப்பிடியாக போய் நின்று அந்த ஜெப்டோவாக இருந்தாலும் பரவாயில்ல நான் கற்றுப்பேன்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டு தான் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்து நினைக்கிறேன். அந்த ஜேர்னியை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பிகாஸ் இட் இஸ் அ லேர்னிங் ஃபார் ஆல் தி ஜூனியர்ஸ். From Infinity, sir. From house of shipping to Infinity. Okay, I would like to start from logistics. So, digital marketing பண்ணியிருந்தேன். Then, okay, salary தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறப்போ நான் எக்ஸ்ட்ரா சைடில் டேட்டா அனாலிட்டிக்ஸ், A&ML அப்படின்னு ஒரு 4-5 கோர்சஸ் எக்ஸ்ட்ராஸ் பண்ணும்போது ஹவுஸ் ஆஃப் ஷிப்பிங்கில் நான் 6 months இருந்தேன். 6 monthsே சொல்லிட்டாங்க, நீங்கள் we are not going to take you, ஏன்னா கம்பெனி வந்து க்ளோஸ் ஆக போது டியூ டு திஸ் டேரிஃப்ஸ் ஃப்ரம் ட்ரம்ப்ஸ் அண்ட் ஆல். ஸோ அங்கேருந்து என்ன பண்ணேன்னு தெரியாத இருந்தப்போ தான் இன்ஃபினிட்டி உள்ளே வந்துச்சு. ஸோ இன்ஃபினிட்டியில் கிட்டத்தட்ட 6 rounds ஆஃப் இன்டர்வியூஸ்.
ஸோ நான் இது வரைக்கும் பண்ண இன்டர்ன்ஷிப்பில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த இன்டர்வியூஸை கிராக் பண்ண வச்சது. தென் என்ன ரோல் எல்லாம் தெரியாது, ஐ ஜஸ்ட் கிராக்ட் இட். அண்ட் 3 மாதம் ட்ரைனிங் கொடுத்தாங்க. ட்ரைனிங் கொடுத்ததுக்கப்புறம் ஐ வாஸ் பீன் இன் பிஸ்னஸ் அனலிஸ்ட் ரோல் அண்ட் இப்போ 2 ஏர்லைன்ஸ் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கேன். ஸோ தட்ஸ் இட் சார், சிம்பிள். சார் ஓவர் டு யூ. எவ்வளோ சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷம் சார். மைக்கிட்ட வச்சு பேசுங்க சார். இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வந்து காலேஜில் சேர்க்கும்போது ஓரளவுக்கு நம்பிக்கை. சரி, அவங்க இந்த ரிவ்யூலாம் பார்த்துட்டு தான் காலேஜ் ஜாயின் பண்ணாங்க. நான் பெங்களூர் காலேஜ் தான் போடுறதா இருந்தது. அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து சேர்க்கணும்னு இருந்தோம். சரி, அவங்க வீட்டுக்கு பக்கமாகவே இருக்குது, அப்படி இங்கேயே சேர்க்கலான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. என் பையன் எந்த வேலை செஞ்சாலும் கான்ஃபிடண்ட்டாக செய்வான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு. அதனால் நான் அவனை பற்றி நான் வந்து எந்த கேர் எடுக்கிறதே இல்லை. அவன் பார்த்துக்குவான்ற எனக்கு ஒரு தைரியம். எப்போவுமே எந்த வேலை செஞ்சாலும் நான் ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன், எந்த வேலை செஞ்சாலும் நீ வந்து அதை வந்து பெர்ஃபெக்டாக செய்யணும், ஃபஸ்ட்டாக செய்யணும், அவ்வளோதான். நீ எந்த வேலை வேணாலும் செய்யலாம் அப்படின்றனால. உங்கள் பையன் எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கான் சார்? எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கான் ஃப்ரம் த ட்ரெஸ்ஸிங் எல்லாத்துலேருந்து? நான் எப்போ அவனை அட்மைட் பண்ணி சொல்லுவேன். நிறைய சேஞ்ச் ஆகிருக்கான். ஆனால் எப்போவுமே அவன் வந்து ரொம்ப மற்றவங்க மாதிரி எதுவும் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குன்னு நினைக்க மாட்டான். எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கரெக்டாக இருக்குன்னு நினைப்பான். அதனால் அவனை பற்றி நான் பெருசாக வந்து நான் எந்த இடத்துலையும் கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு வச்சுக்க மாட்டான். ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் அவன் பார்த்துக்குவான். அதனால் நான் எந்த அவனை பற்றி ஒரி எடுக்கிறதே இல்லை. சூப்பர் சார், சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. நெக்ஸ்ட் பெஸ்ட் ஃபைட்டர் அவார்ட். Tejish and Sanjit is not available. Sanjit is in travel, and again Tejish we have no hope. Okay. And on the count of 5, 4, 3, 2, and award goes to Afia Fatima. Best Fight Award. Afia Fatima from Resilience and Finding Integration to Success. I'd like to call Afia Fatima's parents to the stage. Yes, Afia. நான் பேசுவா, நீ பேசுறியா? Good evening, one and all present here. So first of all, என் நேம் அதில் நாமினேட் பண்ணும்போது like seriously like I got the goosebumps and I overwhelmed because நான் அதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல அது என் நேமில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. And thank you ma'am and thank you principal sir and all the faculty who has supported me and guided me a lot. Without அவங்க இல்லைன்னா சீரியஸ்லி எனக்கு இந்த அவார்ட் வந்திருக்குமான்னு எனக்கு தெரியாது. அண்ட் எங்கள் மம்மியை என் ஸ்டேஜில் நிற்க வைக்கிறது வந்து இட்ஸ் எ எமோஷன் டு மீ பிகாஸ் என்னால் அவங்களுக்கு என்ன கொடுக்க முடியும்னு தெரியாது. பிகாஸ் அவங்க என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க கூட எனக்கு தெரியாது. பட் அவங்க என்கிட்ட எதிர்பார்க்குறது மேபி இதுவாக இருக்கலாம். அவங்க படித்து நம்ம வந்து ஃப்யூச்சரில் வரணும் அப்படி தான் பேரண்ட்ஸ் நினைப்பாங்க. அந்த ஒரு கிஃப்ட்டு கொடுக்கும்போது இப்போ எங்கள் அம்மாவை ஸ்டேஜில் நிற்கும் போது லைக் ஐ வாஸ் வெரி ப்ரௌட் ஆஃப் திஸ் மூமெண்ட். அண்ட் ஒன் மோர் திங், எனக்கு எதுவுமே வந்து ஈஸியாக கிடச்சது இல்லை. ஸோ அதனால் சார் வந்து நோட் பண்ணியிருக்காங்க எனக்கு நான் என்ன பண்ணுறேன் எப்படி இருக்கேன். ஸோ எல்லாமே அவங்க நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார் இன்டர்ன்ஷிப் இருக்கட்டும் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கட்டும் எனக்கு எதுவுமே ஈஸியாக கிடச்சது இல்லை. அதுக்காண்டி ஓகே பரவாயில்ல நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், ஸோ ஒர்க் ஹார்ட் பண்ணணும், நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அதுக்காண்டி ஒர்க் பண்ணியிருந்தேன். அந்த ரிசல்ட் எப்போவுமே எனக்கு வந்து பெஸ்ட்டாக தான் கிடச்சிருக்கு. அண்ட் ஆல்சோ ஐ வில் தேங்க் டு பாபு தமிழ் சார் ஆல்சோ. ஹி சப்போர்ட் எல்லாமே பரவாயில்லம்மா நீ போ, இதுக்கு பரவாயில்ல இதுலேயும் நெக்ஸ்ட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். இந்த இடத்துல வந்து இன்னொன்று விஷயமும் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பிரின்சிபல் சார். பிகாஸ் 1 year பேக் வந்து லைக் நானாவே இல்லை. பிகாஸ் வந்து
அப்பா வந்து சீரியஸாக இருந்தாங்க. ஸோ அப்போ அவருக்கு வந்து பிளட்டே இல்லை எங்கள் அப்பாவுக்கு. ஸோ அந்த டைமில் வந்து சார் வந்து அகாடமிக் மட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் அதை தாண்டி வந்து பிளட்டுக்காக அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு இடத்துல மட்டும் இல்லை, இங்கே கிடைக்கலையா உனக்கு அங்கே வேறு இடத்துல பார்க்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் சீனியர்ஸ் இருக்கட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கட்டும், அது வந்து எப்பயுமே நான் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன் பிரின்சிபல் சாரை. ஸோ இந்த மேடையில் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் அ லாட் சார். தேங்க்யூ. இந்த பெஸ்ட் ஃபைட்டர் அவார்ட் நாங்கள் கொடுக்கறதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, when outbound training was happening in மைசூர், எல்லா குழந்தைங்களுக்கும் ட்ராவல் ட்ரிப்பு டூர்னா போகணுன்னு ஆசைப்படும். இந்த குழந்தைங்கிட்ட நாங்கள் வந்து கேட்குறோம், இந்த மாதிரி அவுட்பவுண்ட் ட்ரைனிங் போகணுமா, எனக்கு விஷயம் தெரியாது அவங்க அப்பா பெட்டர்னா இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது வந்து, சார் என்னால் பேமெண்ட் பண்ண முடியாது. என்ன நீ பேமெண்ட் பண்ண முடியாது, நீ கண்டிப்பாக பேமெண்ட் பண்ணி எடுத்துனோம்னு. அப்புறம் கேம் டு மை கேபின் அண்ட் டோல் மீ, சார் அப்பா அந்த மாதிரி ரொம்ப பெட்டர்னா இருக்காங்க, ரொம்ப சங்கடமான சூழ்நிலை, எங்கள் அப்பாவை காப்பாற்றியே தீரணும் அப்படின்னு சொல்லும்போது தான் நான் சொன்னேன், நீ எதுவும் பண்ணாதம்மா, நான் உனக்கு பே பண்ணுறேன், பட் சில வாண்டட் டு கம். இல்லை சில பே பண்ண முடியாது. நான் சொன்னேன், இல்லை ஐ பே ஃபார் யூ, ஜஸ்ட் கம் அப்படின்னு. நான் என் பாக்கெட்லேருந்து பே பண்ண, நீ கண்டிப்பாக வரணும். இல்லை சார் அப்பா தனியாக விட்டுட்டு வர முடியாது. ஆக்சுவலி எந்த குழந்தையும் இப்படி சொல்லாது. ஆக்சுவலி அப்பா விட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி வரவே இல்லை அந்த பொண்ணு. நாங்கள் அவுட்புட் ட்ரைனிங் முடிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணி நின்றுச்சு. ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போதும் போய் கண்டிப்பாக யோசிப்பேன், இந்த பொண்ணு எப்படியாவது ஆஃபர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவேன். டிடிடிசியில் வந்து ரொம்ப க்ளோஸ், இதே ஸ்டேஜ் இதே இடத்துல நான் அன்றைக்கி தான் நான் இங்கே ஆஃபர் லெட்டர் படித்தேன். டிடிடிசியில் வேணுட்டே இருக்கு, நான் ஜஸ்ட் லைக் யாருக்கு அவ்வளோ சீட்டில் வேணும் மட்டும் எப்படியாவது பொண்ணு கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு போடுறாங்க. அவங்க இந்தியா ஹெட் வரைக்கும் டிடிடிசியில் நிற்கிறாங்க. அன்றைக்கி என்கிட்ட அவங்க ரீஜனல் ஹெட் எல்லாத்துலேயும் போய் சொல்லிட்டு அவங்க எல்லாரும் ஓகேன்ட்டாங்க, டிக்கெட் இஷ்டாங்க. ஏதோ ஒரு இடத்துல அவங்க இந்தியா ஹெட் வந்து இல்லை இந்த பொண்ணு வேண்டாமே, டிஸ்டன்ஸோ ஏதோ ஒரு காரணத்தில் வேண்டான்ட்டாங்க. எனக்காக கையை பசைகிறேன், சங்கடமாக இருக்குது, போய் கேட்கணும்னு தோணுது, போய் கேட்டால் எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. அவ்வளோ பேரை செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சரி நான் அப்புறம் எதுவும் கேட்கலன்னு சொல்லிட்டு அவங்க ரீஜனல் ஹெட்டாக திடீர்னு என்ன பண்ணாரு, அவங்க இந்தியா ஹெட் இருக்கும்போது ஸ்டேஜ் ஏறினார். சார் ஐ வுட் லைக் டு டாக் ஃபார் அ மினிட். சார் ப்ளீஸ் பேசுங்க அப்படின்னு. சார் ஆஃபியா ஃபாத்திமா அவங்க நல்லா எடுக்க முடியல, ஆனால் நான் இன்னைக்கு சொல்கிறேன் சார், ஆஃபியா ஃபாத்திமா வில் ரீச் கிரேட்டர் ஹைட்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஐ கெஸ் அவர் சொன்னதா என்னன்னு தெரியல, கண்டிப்பாக யூ ரீச் கிரேட் ஹைட்ஸ். பெஸ்ட் விஷஸ், கண்டிப்பாக பிளேஸ் ஆகிருக்கீங்க. இந்த ஜேர்னி எவ்வளோ உங்களுக்கு, இந்த எதிர்நீச்சல் பாட்டு உங்களுக்கு நாங்கள் போட்டோம், ரொம்ப பேசி வச்சு தான் போட்டோம். பிகாஸ் உங்கள் லைஃப்மே அந்த மாதிரி தான், எதுவுமே ஈஸியாக கிடைக்கலன்னு சொன்னீங்க. டு நாட் வரி, நாங்கள் எல்லோரும் இருக்கோம், எல்லாமே அதுக்கப்புறம் ஈஸியாக கிடைக்கும் உங்களுக்கு. பெஸ்ட் விஷஸ் அண்ட் ஃபியூ வேர்ட்ஸ் ஃப்ரம் யுவர் மதர். எஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். என் பொண்ணுக்கு இந்த மாதிரி இந்த ஒரு பாட்டு போட்டோன்னு எனக்கு ரொம்ப கண்கலங்கிடுச்சு. ஏன்னா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா. +2 தான் படிக்கணும், அதுக்கு மேலே படிக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க பொம்பளை பசங்களை. ஃபஸ்ட்டு +2 படித்து அப்புறமா நான் அந்த 3 இயர்ஸ் படித்து திருப்பி இங்கே ஒரு 2 இயர்ஸ் இந்த மேடையில் வந்து நிற்பான்ட்டு நாங்கள் கொஞ்சம் கூட நினைக்கல. காசு வந்து ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி என் பொண்ணு தான் என்னை நிறைவேச்சா. அப்போ படிப்பு அவள் தான் சொல்வாள், காசு தான் நீங்கள் எதுவுமே, நீங்கள் மட்டும் படிக்கன்னு சொல்லுங்கள், நாங்கள் வரோம், நீங்கள் மட்டும் இல்லைங்க நான் பின்னாடி உங்கள் வரேன் அப்படின்னு. அவளே லோன் போட்டா, அவளே படித்தா. அவங்க 2 பொண்ணு தான் எனக்கு. பெரிய பொண்ணு டாக்டராக படித்து வைக்க, செகண்ட் பொண்ணு MBA படித்து வைக்க. யார் சொன்னாங்களோ நாங்கள் எதுவுமே பதில் சொல்லலை யார்கிட்டையும். இது மட்டும் போதும் அவங்களுக்கு, பேச்சே வேண்டாம். எதுக்குமா சொல்லுவாங்க பசங்க, யாரை சொல்கிறாங்க இன்னுமே காதுலேயே வாங்காதீங்க, நாங்கள் வந்து நிற்கிறோம், அதுவே அவங்க பெரிய பதில் அடி அவங்களுக்கு கொடுத்த மாதிரி எங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதே நேரத்தில் இப்போ வந்து MBA படித்து முடிச்சுட்டா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார், ஸ்பெஷல் தேங்க்ஸ் உங்களுக்கு சொல்லணும். ரொம்ப பிளட்டுக்கு வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள். ஆனால் கொடுத்துட்டே இருப்பாங்க அவருக்கு. திருப்பம் பிளட்டு கம்மியாகிட்டே தான் இருக்கும். ஒரு 3 மாதம் தான் ஒருத்தவங்க பிளட் கொடுக்கணும், திருப்ப ஒரு 3 மாதம் அகைன் போட்டுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நிறைய பிளட் 1 வருஷம் அவருக்கு ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் கூட்டிகிட்டு வந்து நான் சேர்த்தேன். நாங்கள் வந்து அந்த ஹாஸ்பிட்டல்லே இருந்தோம். இந்த பொண்ணு எப்படி படித்தா எப்படி வந்தால் இங்கே சொல்லுவா, நீங்கள் போய் அப்பாவை பாருங்கள், நான் வந்து இங்கே பார்க்குறேன் அப்படின்னு. ஆனால் ரொம்ப ஸ்ட்ரகிள். ஹாஸ்பிட்டலும் பார்த்துட்டு இங்கேயோ வரதுக்கு 2 பொம்பளை பசங்க தான், யாருமே இல்லை எங்கள் கூட. ஆனால் அந்த 2 பையன் இல்லைன்னு சொல்லி இந்த இடத்துல நான் ரொம்ப கௌரவமாக சொல்கிறேன். என் 2 பொண்ணுங்களே என் பையன் மாதிரி எனக்கு ஒரு இடத்துல கூட எனக்கு தலை குட்டியே வைக்கவே இல்லை எங்கேயுமே. எனக்கு இந்த ISM ஸ்கூல் வந்தது எங்கள் ரொம்ப ப்ரௌடாக நான் ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு. ஃபேமிலியில் இருந்துருக்கட்டும், படிப்பில் இருந்துருக்கட்டும், எல்லாமே எங்களுக்கு வந்து இங்கே சேர்த்தணுன்னா தான் இப்போ பொண்ணு வந்தா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் இப்போ அவங்க அப்பாவும் நல்லா இருக்கிறாரு. இல்லை அவர் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லாமல் சூப்பராக வந்துட்டார். இந்த பசங்களும் படிச்சுட்டு வந்துட்டாங்க, அவரும் மீண்டி வந்துட்டார் அந்த இதுலேருந்து. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ அம் சீயிங் ஆஃபியா அழுகிறது. இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன்.
எப்போவுமே அழுவ மாட்டா அவர் நாங்கள் வந்து ரொம்ப பையனாட்டம் தான் அவங்கள நாங்கள் வளர்த்துருந்தோம். ரொம்ப போல்டாக பேசுவான், எங்கேயுமே யாருக்கிட்டும் ஷை பண்ணவே மாட்டான். எது இருந்தாலும் முன்னாடி சொல்லிடுவா, அது தப்போ ரைட்டோ எனக்கு பிடிச்சி எனக்கு மனசு என்ன தோணுதோ அதை தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான். ஆனால் ஃபஸ்ட் டைம் நானும் பார்க்குறேன் அவள் அழுவுறது. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச்.